வெல்கம் டு ரூட் ஐடி. நான் டாக்டர் ஆனந்த் குமார். நம்ம ஃபவுண்டேஷன்ஸ் ஆஃப் ப்ரோக்ராமிங் அண்ட் ப்ராப்ளம் சால்விங் அப்படிங்கிற வீடியோ சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம். இந்த பர்டிகுலர் வீடியோவில் நம்ம செட் 5க்கான கொஸ்டின் செட்டு பார்க்க போகிறோம். ஃபேக்டர்ஸ் அண்ட் ப்ரைம் நம்பர்ஸுக்கான கொஸ்டின் செட். இது ரொம்பவே முக்கியமான ஒரு கான்செப்ட். ஃபேக்டரைசேஷனு, ப்ரைம் ஃபேக்டரைசேஷனு, ஃபேக்டர்ஸ் ஆஃப் அ நம்பரு அப்படிங்கிறதெல்லாம். ஸோ நிறைய நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸில் நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். ப்ளஸ் ப்ரைம் நம்பர்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா வைட் அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. நம்ம செக்யூரிட்டிக்குள்ளே போகும்போதும், நெட்வொர்க் செக்யூரிட்டி, கிரிப்டோகிராஃபி இதுக்குள்ளெல்லாம் போகும்போது ப்ரைம் நம்பர்ஸ் இல்லாமல் பண்ண முடியாது. ஸோ அதனால் இந்த ப்ரைம் நம்பர் ப்ராப்ளம்ஸும் ஃபேக்டரைசேஷனும் ஃபேக்டர்ஸும் ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சிருக்கணும். அதனால் இதை கொஞ்சம் டீட்டெயில்டாகவே நான் டீல் பண்ண போகிறேன். ஸோ இந்த கொஸ்டின் செட்டுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவில் தான் நம்ம இருக்கோம். ஸோ முதல்ல நான் கொஸ்டின்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அடுத்த வீடியோவில் நம்ம சாம்பிள் ஐவோவும், அதுக்கு அடுத்த வீடியோவில் நான் கான்செப்ட்ஸையும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ரைட்? ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபேக்டர்ஸ் அண்ட் ப்ரைம் நம்பர்ஸ். ரைட்? ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, ஒரு எண் அப்படிங்கிறது கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த எண்ணினுடைய எல்லா ஃபேக்டர்ஸையும் லிஸ்ட் அவுட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கோம். ஃபைண்ட் அவுட் ஆல் ஃபேக்டர்ஸ் ஆஃப் அ கிவன் நம்பர் என். ரைட்? அடுத்தது ஃபைண்ட் இஃப் த கிவன் நம்பர் இஸ் அ ப்ரைம் நம்பர் ஆர் நாட். ஒரு நம்பர் கொடுத்தோம்னா அது ப்ரைம் நம்பரா இல்லையா அப்படிங்கிறத மட்டும் கேட்குறோம். ஒரே ஒரு நம்பர். ஓகே. அடுத்தது பிரிண்ட் ஆல் ப்ரைம் நம்பர்ஸ் ஃப்ரம் 1 to n. 1ல இருந்து n வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா ப்ரைம் நம்பரையும் பிரிண்ட் பண்ணுன்னு சொல்லியிருக்கோம். n வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா ப்ரைம் நம்பரையும். அப்போ நான் இப்போ n = 10ன்னு கொடுத்துட்டேன்னா 10 வரைக்கும் இருக்கிற எல்லா ப்ரைம் நம்பரையும். இங்கே பிரிண்ட் த ஃபர்ஸ்ட் n ப்ரைம் நம்பர்ஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் 2. 2ல் இருந்து ஆரம்பித்து மொதல் n ப்ரைம் நம்பர்ஸை பிரிண்ட் பண்ணு. இப்போ நான் 5ன்னு சொல்லிட்டேன்னா மொதல் 5 ப்ரைம் நம்பரை பிரிண்ட் பண்ணணும். இங்கே 5 வரைக்கும் இருக்கிற ப்ரைம் நம்பரை பிரிண்ட் பண்ணணும். இங்கே 5 ப்ரைம் நம்பரை பிரிண்ட் பண்ணணும். ரெண்டும் வேறு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ரைட்? சொல்லப்போனால் இப்போ அது ஃபார் லூப்பு, இது ஒயில் லூப்புக்கான கான்செப்ட் மாதிரி இருக்கும். ரைட்? ஸோ அடுத்தது ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் ப்ரைம் நம்பர்ஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு n. n-க்கு கீழே இருக்கக்கூடிய அல்லது ஈக்குவலாக இருக்கக்கூடிய வேல்யூ வரைக்கும் எத்தனை ப்ரைம் நம்பர்ஸ் இருக்குன்னு கேட்குறோம். ரைட்? அடுத்தது ஃபர்ஸ்ட் n ப்ரைம் நம்பர்ஸை, என்னங்கிறது இப்போ 5ன்னு கொடுத்தோம்னா மொதல் 5 ப்ரைம் நம்பர்னுடைய சம் என்னன்னு கேட்குறோம். ஓகே. அடுத்தது சம் ஆஃப் ஆல் ப்ரைம் நம்பர்ஸ் லெஸ் தேன் n. n-க்கு கீழே இருக்கிற எல்லா ப்ரைம் நம்பர்னுடைய சம்மும் கேட்குறோம். m-உம் n-உம் கொடுத்துட்டோம்னா, ஒரு ரேஞ்சு கொடுத்துட்டோம்னா அதுக்குள்ளே இருக்கிற எல்லா ப்ரைம் நம்பர்ஸையும் பிரிண்ட் பண்ண சொல்கிறோம். m இஸ் ஆல்வேஸ் லெஸ் தேன் n-ன்னு அசியூம் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறோம். ரைட்? அடுத்தது ஒரு நம்பர் கொடுத்தோம்னா அந்த நம்பர்னுடைய எல்லா ப்ரைம் ஃபேக்டர்ஸையும் பிரிண்ட் பண்ண சொல்கிறோம். ஃபேக்டர்ஸ் வேறு, ப்ரைம் ஃபேக்டர்ஸ் வேறு. ஃபேக்டரே ப்ரைம் நம்பராக இருக்கணும். அதை ப்ரைம் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரைட்? ஸோ அடுத்தது ஃபைண்ட் அவுட் நம்பர் ஆஃப் ப்ரைம் நம்பர்ஸ் பிட்வீன் m அண்ட் n. அசியூம் m இஸ் ஆல்வேஸ் லெஸ் தென் n. m-க்கும் n-க்கும் நடுவில் இருக்கிற எத்தனை நம்பர் ப்ரைம் நம்பர் இருக்குது அப்படின்னு கேட்குறோம். m இஸ் லெஸ் தேன் n-ன்னு சொல்லிடுறோம். ஓகே. அடுத்தது பிரிண்ட் ஆல் ப்ரைம் நம்பர்ஸ் பிட்வீன் m அண்ட் n. ரைட்? m இஸ் கிரேட்டர் தேன் n. இதுவும் ஒரே கொஸ்டின் நினச்சிடாதீங்க. இங்கே லெஸ் தேன், இங்கே கிரேட்டர் தேன். அது சிம்பிள் தானே அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா நீங்கள் ப்ரைமாலிட்டி டீல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. காம்ப்ளெக்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எப்படி எழுதுறீங்க அந்த லூப்பை அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது. ரைட்? அதை கரெக்டாக எழுதிட்டீங்கன்னா இது சிம்பிள் தான், ஒரு லைனில் மாற்றிடலாம். ரைட்? ஆனால் கரெக்டாக எழுதுறீங்களா அப்படிங்கிறது தான் இங்கே கேள்வி. ரைட்? அடுத்தது ஃபைண்ட் அவுட் நம்பர் ஆஃப் ப்ரைம் நம்பர்ஸ் பிட்வீன் m அண்ட் n. அசியூம் m இஸ் கிரேட்டர் தேன் n. இதில் ஒரு ஆப்டிமல் கேஸாக இந்த m n-ங்கிறது ஆட் நம்பராகவோ ஈவன் நம்பராகவோ மாறி வந்ததுன்னா எப்படி இருக்கும்? இது ஆப்டிமலாக எழுதுனா தான் இந்த பார்ட் ஆஃப் த கொஸ்டினே புரியும். ஆப்டிமலாக எழுதலைன்னா இந்த கொஸ்டினில் இந்த பார்ட்டு புரியாது. அது இப்போதைக்கு ஸ்கிப் பண்ணிடுங்க. நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் வரும்போது இது ஏன் சொல்கிறேங்கிறது உங்களுக்கு புரியும். ரைட்? அடுத்தது ஒரு நம்பர் கொடுத்துட்டோம்னா அதுக்கு அடுத்த ப்ரைம் நம்பர் எதுன்னு கண்டுபிடிக்க சொல்கிறோம். நெக்ஸ்ட் ப்ரைம் நம்பர் எது அப்படிங்கிறத கண்டுபிடிக்க சொல்கிறோம். அதே மாதிரி நம்பர் கொடுத்தா அதுக்கு முன்னாடி இருக்கிற ப்ரைம் நம்பர், ப்ரீவியஸ் ப்ரைம் நம்பர் எது, அதுக்கு நியரஸ்ட் ப்ரைம் நம்பர் எது, அடுத்ததான் முன்னாடி இருக்கிறதா, எது ரொம்ப பக்கத்தில் இருக்குது. ரைட்? அடுத்தது kth ப்ரைம் நம்பர், அதில் இருந்து 4வது ப்ரைம் நம்பர் எடுத்துக்கூடு, 6வது ப்ரைம் நம்பர் எடுத்துக்கூடு, 3வது ப்ரைம் நம்பர் எடுத்துக்கூடு, k என்ன வேணாலும் இருக்கலாம். ரைட்? அத்தனாவது ப்ரைம் நம்பரை எடுத்துக்கூடு அப்படின்னு கேட்குறது. அப்போ m-உம் n-உம் கொடுத்துட்டோம்னா அந்த ரேஞ்சில் ஏதாவது ப்ரைம் நம்பர் இருக்கா இல்லையான்னு பார்த்து சொல்லு. ட்ரூ ஆர் ஃபால்ஸ்னு அவுட்புட் கொடுத்தா போதும். ஓகே. அதே மாதிரி நான் m-உம் n-உம் கொடுத்துட்டோன்னு சொன்னால் ஃபைண்ட் த மினிமம் நம்பர், இருக்கிறதுலையே சின்ன நம்பர், விச் ஹாஸ் த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டிஸ்டிங்க்ட் ப்ரைம் ஃபேக்டர்ஸ். டிஸ்டிங்க்டாக இருக்கணும், ப்ரைம் ஃபேக்டராகவும் இருக்கணும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய மினிமம் நம்பர் எது? m to n ரேஞ்சுக்குள்ளே இருக்கக்கூடிய மினிமம் நம்பரு விச் ஹாஸ் த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ப்ரைம் ஃபேக்டர்ஸ். அதுவும் டிஸ்டிங்க்டாக இருக்கணும், அதாவது ரிப்பீட்டேஷன் இல்லாமல் இருக்கணும். ரைட்? ஸோ அடுத்தது ரெப்ரசன்ட் த கிவன் நம்பர் n ஆஸ் அ ப்ராடக்ட் ஆஃப் ப்ரைம் நம்பர்ஸ். கொடுத்துருக்கிற நம்பரை
ப்ரைம் நம்பர்னுடைய ப்ராடக்டாக ரெப்ரசன்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறோம். செக் இஃப் த நம்பர் n கேன் பி ரெப்ரசன்டட் ஆஸ் த ப்ராடக்ட் ஆஃப் 2 டிஸ்டிங்க்ட் ப்ரைம் நம்பர்ஸாக ரெப்ரசன்ட் பண்ண முடியுமா, உடைய ப்ராடக்டாக இதை ரெப்ரசன்ட் பண்ண முடியுமா. இங்கே எத்தனை ப்ரைம் நம்பர்ஸுடைய ப்ராடக்டாக வேணாலும் இதை ரெப்ரசன்ட் பண்ணலாம். இங்கே 2 தானு சொல்லியிருக்கோம், அதுவும் டிஸ்டிங்க்டாக அல்லது யூனிக்காக இருக்கணும்னு சொல்லியிருக்கோம். அப்படி பண்ண முடியலன்னா ஃபால்ஸ்னு கொடுத்துருங்க, பண்ண முடியும்னா ட்ரூன்னு கொடுங்க. ரைட். அப்போ MNன்ற ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறதுலையே லார்ஜஸ்ட் ப்ரைம் நம்பர் எதுன்னு கண்டுபிடிச்சி சொல்லுங்கள், அதே ரேஞ்சுக்குள்ளே ஸ்மாலஸ்ட் ப்ரைம் நம்பர் எதுன்னு கண்டுபிடிச்சி சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கோம். ஸோ இதுதான் ப்ரைமாலிட்டிக்கான கொஸ்டின்ஸு. ஸோ இந்த கொஸ்டின்ஸ் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ரைட். ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸோ கிளாரிஃபிகேஷன்ஸோ தேவைப்பட்டுச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. ரைட். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸுக்கும் நம்ம சேனலை பற்றின இன்ஃபர்மேஷனை ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். ரைட். தேங்க்யூ வெரி மச். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம்.